பசில் ராஜபக்ஷவை முதலில் நீதிமன்றின் முன் நிறுத்துங்கள். ராஜபக்ஷர்களுக்கு ஆளும் தரப்பு கொடுத்த பதிலடி. வங்காள விரிகுடாவில் குறைந்த அழுத்த பிரதேசம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முக்கிய அறிவித்தல். நாட்டில் மீண்டும் தலை தூக்கியுள்ள பாதாள உலக கும்பலின் நடவடிக்கைகள். ஜிந்துப்பட்டி துப்பாக்கிச்சூட்டில் புதிய திருப்பம். திடீரென சரிந்து விழுந்து 60 அடி உயர தேர். சூழ்ந்திருந்த பக்தர்களுக்கு நடந்த சம்பவம். சாதாரண தர பரீட்சை எழுத தயாராக இருந்த மாணவிக்கு பிறந்த குழந்தை பெரும் அதிர்ச்சியில் கல்வி சமூகம். உலக சந்தையில் பெரும் சரிவை சந்தித்துள்ள கச்சா எண்ணெயின் விலை. பாகிஸ்தானில் ஒரே நாளில் குண்டுவெடிப்பு, துப்பாக்கிச்சூடு, 14 பேர் உயிரிழப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். நாட்டில் முன்னெடுக்கப்படும் சட்டங்கள் தொடர்பில் ராஜபக்சர்கள் கேள்வி எழுப்பாமல் முதலில் பசில் ராஜபக்சவை நீதிமன்றில் முன்னிலையாக நடவடிக்கை எடுங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது அரசாங்கம் சரியான முறையில் நீதியை நிலைநாட்டுகிறது. அதனை எதிரணியினர் விமர்சிக்கின்றனர். குறிப்பாக அறகழிய போராட்டம் தொடர்பில் விசேடமாக குறிப்பிடாக வேண்டும். குறித்த போராட்டம் இடம்பெற்று தற்போது 4 ஆண்டுகள் ஆகின்றன. அறகழியவின் எமது அரசாங்க தரப்பினர் இருந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றனர். உண்மையில் அது மக்களுடைய போராட்டம். 14 ஆண்டுகளாக இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்த கூட்டத்தை மக்கள் விரட்டியடிக்க முன்வந்தனர். நாங்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோமே தவிர வன்முறையை தூண்டவில்லை. இது கொடிய ஆட்சியாளருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ராஜபக்சர்களே தமது தரப்பினரை ஒன்றிணைத்து குறித்த ஆர்ப்பாட்டத்தில் குழப்பத்தை விளைவிக்க முயற்சித்தனர். இவ்வாறு பிரச்சினைகளை தூண்டியவர்களே கூறுகின்றனர். எமது தரப்பு ஆட்சிக்கு வந்தால் நீதியான விசாரணையை முன்னெடுப்போம் என்று ராஜபக்சருக்கு நீதியை நிலைநாட்ட முடியும் என்றால் முதலில் அவர்களது சித்தப்பாவை அழைத்து வந்து நீதியை நிலைநாட்டுங்கள். இவ்வாறே தேவையற்ற விடயங்களை எதிர்த்தரப்பினர் வெளிப்படுத்துகின்றனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தென்கிழக்காக தெற்கு வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதிகளுக்கு மேலாக உருவாகிய குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இத்தொகுதியின் நடத்தையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. எனவே கடலில் பயணம் செய்வோரும் கடற்றொழில் சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய நாளுக்கான வானிலை அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணியில் இருந்து ஹம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடற்கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையில் இருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. களுத்துறையில் இருந்து புத்தளமுடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் மாத்திரையில் இருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்திவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேலும் இது தொடர்பில் நேற்றைய தினம் பிற்பகல் 3 மணியளவில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக கடல் பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் நேற்று தரவுகளின் அடிப்படையில் அடுத்த 168 மணித்தியாலங்களில் குறித்த தொகுதியானது சூறாவளியாக வலுவடையும் சாத்தியமில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இலங்கையில் பாதாள உலக கும்பலின் நடவடிக்கைகள் தலை தூக்கியுள்ளதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. புதிய ஆண்டு தொடங்கி 2 மாதங்களை ஆன நிலையில் பல இடங்களில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் கடந்த வாரங்களில் இடம்பெற்ற அக்குரேகொட துப்பாக்கிச்சூடு மற்றும் ஜிந்துப்பட்டிய துப்பாக்கிச்சூடு என்பன தற்போது பெரும் பரபரப்புகளாய் ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ள நிலையில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஜிந்துப்பட்டியவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக 2 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டு நடந்த நேரத்தில் கடமை தவறியதற்காக நடமாடும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் வேலூர் பலாற்றங்கரையில் ஆண்டுதோறும் நடாத்தப்படும் மயான கொள்கை தேர் திருவிழா இம்முறையும் நடைபெற்றது. இதில் காளி தேவியாக எழுந்தருளிய அம்மன் திருத்தேரில் மைதானத்துக்கு புறப்பட்டு சென்றார். வழிநெடுங்கிலும் இரு பக்தர்கள் அம்மனை மனமுருக தரிசனம் செய்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக 60 அடி உயர தேரானது கீழே சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த 7 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அறிந்த மாவட்ட ஆசிரியர் சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்தியதோடு இனி இதுபோன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என விழா குழுவினருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். கேகாலியில் காப்போதர சாதனத்தர பரீட்சையை எழுதவிருந்த மாணவி ஒருவருக்கு குழந்தையை பிரசவித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் பாடசாலை செல்லும் மாணவன் ஒருவனுடன் குறித்த மாணவி காதல் தொடர்பு ஏற்பட்டமையால் தாய்மையடைந்துள்ளார். குழந்தை பிரசவித்த மாணவியை சாதாரண தர பரீட்சை எழுதுவதற்காக வைத்தியசாலையில் இருந்து அனுப்பி வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் குறித்த குழந்தையை பிரசவிக்க காரணமாக இருந்த காதலனை போலீசார் தேடி விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 2 வாரங்களில் இல்லாத அளவிற்கு இன்று பெரும் சரிவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நிலவி வந்த அணுசக்தி தொடர்பான மோதல்கள் குறையக்கூடும் என்ற நம்பிக்கையே இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஜெனீவாவில் நடைபெற்ற 2ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தையில் அணுசக்தி விவகாரம் தொடர்பான முக்கிய வழிகாட்டும் கொள்கைகளில் இரு நாடுகளும் ஒரு புரிதலுக்கு வந்துள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை 1.8% குறைந்து $67.42 அமெரிக்காவின் WTI கச்சா எண்ணெயின் விலை 0.9% குறைந்து $62.33 சரிந்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையில் இந்த சரிவு பிப்ரவரி மாத தொடக்கத்திற்கு பின்னர் பதிவான மிக குறைந்த விலையாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஒரே நாளில் நடைபெற்ற வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் பாதுகாப்பு படை வீரர்கள் 11 பேர் உட்பட 14 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹைபர் பக்துன்பா மாகாணத்தில் பஜாவூர் மாவட்டத்தில் நேற்று தினம் மாலை வெடிகுண்டு நிரப்பிய வாகனத்தை ஓட்டிச் சென்ற சந்தேக நபர் அதனை அங்குள்ள மதக்கல்லூரியில் வெடிக்கச் செய்துள்ளார். இந்த தாக்குதலில் அங்கிருந்து பாதுகாப்பு படையினர் 9 பேர் உயிரிழந்ததாகவும் 10 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பன்னு நகரத்தின் மிரியான் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற மற்றொரு வெடிகுண்டு தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 17 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதேபோல் ஷலாங்கலா மாவட்டத்தில் அமைப்பினர்களுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளில் இருதரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் பாதுகாப்பு படை வீரர்கள் 3 மற்றும் 3 அமைப்பினர்கள் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொல்லப்பட்ட அமைப்பினர்கள் 3 சீன நாட்டினருக்கு எதிராக நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் என பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக இஸ்லாமாபாத் நகரில் IS அமைப்பினர்கள் நடாத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 31 பேர் கொல்லப்பட்டதுடன் 169 பேர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பசில் ராஜபக்சவை முதலில் நீதிமன்றின் முன் நிறுத்துங்கள். ராஜபக்சர்களுக்கு ஆளும் தரப்பு கொடுத்த பதிலடி. வங்காள விரிகுடாவில் குறைந்த அழுத்த பிரதேசம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முக்கிய அறிவித்தல். நாட்டில் மீண்டும் தலை தூக்கியுள்ள பாதாள உலக கும்பலின் நடவடிக்கைகள். ஜிந்துப்பேட்டை துப்பாக்கிச்சூட்டில் புதிய திருப்பம். திடீரென சரிந்து விழுந்த 60 அடி உயர தேர். சூழ்ந்திருந்த பக்தர்களுக்கு நடந்த சம்பவம். சாதாரண தர பரீட்சை எழுத தயாராக இருந்த மாணவிக்கு பிறந்த குழந்தை பெரும் அதிர்ச்சியில் கல்வி சமூகம். உலக சந்தையில் பெரும் சரிவை சந்தித்துள்ள கச்சா எண்ணெயின் விலை. பாகிஸ்தானில் ஒரே நாளில் குண்டுவெடிப்பு துப்பாக்கிச்சூடு 14 பேர் உயிரிழப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.